அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, காசும் காதலும் கல்யாணமும் இன்று செய்யக்கூடிய ஒரு முயற்சியால் நாளைக்கு கிடைக்க போகுதுங்க. இரட்டை மகிழ்ச்சி. இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்கு முன்பாகவே இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு தொடக்கமாக ஆரம்பமாக இருக்க போகுது. 2026 அது மகிழ்ச்சியாக வெற்றியாக லாபமாக கிடைக்க போகுது. அது எப்படி, அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, காலத்தின் கர்ம கிரகம் என்று சொல்லப்படக்கூடியவை ராகுவும் கேதுவும் தாங்க. அப்போ இந்த 2024ஆம் வருஷம் ராகு கேது பிடியில் நீங்கள் மாட்டிக்கொண்டு இருந்தீங்க. 2025ஆம் வருஷம் அதிலிருந்து விடுதலை அடைஞ்சிங்க. கேது பகவான் உங்களை விட்டு விலகி 12ஆம் வீடான சிம்ம ராசிக்கு போயிட்டாரு. இந்த நேரத்தில் சனி பகவானுடைய பயிற்சியானது நடந்தது. சனி பகவான் 7ஆம் வீடான மீன ராசியில் போய் அமர்ந்தார். தனது 7ஆம் பார்வையாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார். கண்டக சனிங்க. இந்த நேரத்தில் ஜூலை மாதத்தில் சனி பகவான் வக்ரமடைந்ததால் அப்பாடா என கொஞ்சம் ரிலீஃப் இருந்துச்சு. ஆனால் சனி பகவான் நவம்பர் மாதத்திற்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். பயப்பட வேண்டாம்ங்க. அக்டோபர் மாதமே குரு பகவானுடைய அதிசார பயிற்சி நடந்து கன்னி ராசிக்கு 11ஆம் வீடான கடக ராசிக்கு சென்று உச்சமடைந்திருக்கார். மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதத்துக்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதுவும் குறிப்பாக திருமண விஷயத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் 2025 எடுக்கும் இந்த முயற்சி 2026 வெற்றியாக முடிய போகுதுங்க. ஏன்னா முயற்சிக்கு தடையாக இருந்த சனி பகவானை குரு பகவான் தனது பார்வையால் கட்டுப்படுத்தி விடுகிறார். குரு பார்ப்பதால் திருமணம் கைகூடி வரும். இது முதல் விஷயங்க. காதல் கைகூடி வரும். மேலும் இந்த நேரத்தில் திருமண விஷயம், உங்கள் திருமண விஷயம் மட்டும் இல்லைங்க, உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு திருமணம், உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் என குடும்ப உறவுகளின் திருமண வாழ்க்கையானது அமைஞ்சிருங்க. மேலும் இந்த குரு பகவான் 4ஆம் வீடான தனுசு ராசிக்கும் அதிபதியாக இருக்கிறவர். அப்போ கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு வீடு வாங்கணும், ஒரு வண்டி வாங்கணும் அல்லது மாற்றணும் அப்படின்னு இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இடம் வாங்கணும் என்ற முயற்சியாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் தொடங்கிடுங்க. 2026 அது முழுமையாக வெற்றியாக கிடைக்குங்க. சொத்து விஷயத்தில் நிச்சயமாக மாற்றம் என்பது உண்டு. அதுபோல் படிப்பு, கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வேலைக்காக தொழிலுக்காக ஒரு விஷயத்தை படிக்க வாய்ப்பு வந்திருக்கும். அதை கற்றுக்கிட்டா தொழிலில் லாபம் கிடைக்குங்க, வேலையில் முன்னேற்றம் கொடுக்கும். கடகராசியில் குரு பகவான் உச்சமடைஞ்சிருக்க இந்த நேரத்தில் நிச்சயமாக கடல் கடந்து வரக்கூடிய வேலை வாய்ப்பு, தொழில் என இந்த விஷயங்கள் அமையும். அதன் மூலமாக பண லாபம் உண்டுங்க. மேலும் ஆன்மீகம், தெய்வ வழிபாடுகளில் மாற்றம் என்பது நிச்சயமாக இருக்குங்க. அதனால் நல்ல விஷயம் நடக்கும். குல தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு பெரிய காரிய சித்திகளை கொடுக்கும். அடமானத்துக்கு போன தங்க நகையை மீட்டெடுக்க முடியுங்க. மேலும் 7ஆம் வீட்டுக்கு உரியவரும் குரு பகவான் தான். அப்போ வாழ்க்கை துணை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆக மொத்தம் இந்த 2025 அக்டோபருக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் இந்த 2026ஆம் வருஷம் காதல் கைகூடும், திருமணம் நடந்தே தீரும். அதுபோல் காசு பணம் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. பணப்பிரச்சனையானது நிச்சயமாக தீரும். அதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னா தான தர்மம் செய்யுங்க. அன்னதானம் போன்ற விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. உங்கள் கான்ட்ரிபியூஷனை கொடுங்க. அதுபோல் மிகப்பெரிய நன்மையை கிடைக்கிறதுக்கு கால் நடக்க முடியாதவங்க சக்கர நாற்காலி வாங்கி கொடுக்கலாம், அல்லது அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமுங்க. அதுபோல் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். அரச மர வழிபாடு குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு தருங்க.
நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.